மலேசியாவிலே ஒரு கின்னஸ் ரெக்கார்ட், இன்றைக்கி புதிய ரெக்கார்ட். 10,000 பேர், 10,600 பேர், ஒரு எல்லா இனத்தவர்களும். டத்து ஸ்ரீ சுந்தரராஜ் சொன்னது போல் உண்மையிலே பார்த்தீங்களா முதல் காரணமே அவர் தான். எனக்கு பல இனம் இருந்தாலும், பல மொழி இருந்தாலும், பல மதம் இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த நிகழ்ச்சிக்கு காரணமே ஒற்றுமை தான். இன்னைக்கு புதிய ரெக்கார்ட் ஆசியான் ரெக்கார்டு செஞ்சிருக்கு. ஆசியான் புக் ஆஃப் ரெக்கார்டும் அம்மா இன்னைக்கு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இங்கே ஒற்றுமையாக இருந்தால் இன்னும் பல ரெக்கார்ட் செய்யலாம். இன்றைக்கி நம்மளுடைய இந்திய மாணவர்கள், குறிப்பாக இன்றைக்கு 4,600 தமிழ் பள்ளி மாணவர்கள் இதில் கலந்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு சரித்திரம். அது மட்டுமாக ஒரு சரித்திரபூர்வமான ஒரு நிகழ்வு ஸ்டேடியம் நெகிரி புலோ பினாங் பத்துகாவால் நடைபெற்றது. இதுக்கு காரணம் நம்முடைய வைஷி அம்மா என்ற இயக்கம். அவங்க சார்பாக இந்த மலேசியாவிலே ஒரு கின்னஸ் ரெக்கார்ட், இன்னைக்கு புதிய ரெக்கார்ட். 10,000 பேர், 10,600 பேர், ஒரு எல்லா இனத்தவர்களும். டத்து ஸ்ரீ சுந்தரராஜ் சொன்னது போல் உண்மையிலே பார்த்தீங்களா முதல் காரணமே அவர் தான். எனக்கு இந்த முதல் அம்மா வந்து எந்த இடத்துல நடத்தலான்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்ட பொழுது டத்து ஸ்ரீ சுந்தரராஜ் சொன்னார், ஸ்டேடியம் பத்துக்காவல் நடத்தலாம் சரியாக இருக்கும். ஏன்னா 10,000 பேர் இந்த ட்ராமா அடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மலாய்க்காரர், சீனர், இந்தியர்கள் மற்றும் 11 மாநிலத்திலிருந்து இன்றைக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங், இன்றைக்கி புதிய ரெக்கார்ட் ஆசியான் ரெக்கார்டு செஞ்சிருக்கு. ஆசியான் புக் ஆஃப் ரெக்கார்டும் அம்மா இன்றைக்கி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இங்கே ஒற்றுமையாக இருந்தால் இன்னும் பல ரெக்கார்ட் செய்யலாம். இன்றைக்கி நம்மளுடைய இந்திய மாணவர்கள், குறிப்பாக இன்றைக்கு 4,600 தமிழ் பள்ளி மாணவர்கள் இதில் கலந்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு சரித்திரம். அது மட்டுமல்ல, இன்றைக்கி பார்த்தீங்களாக்கா நம்முடைய தமிழ் பள்ளி 62 தமிழ் பள்ளிகள் இதில் ஈடுபட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ வச்சு பார்க்க போனால் இந்த நாட்டில் சுபிட்சமாக இருக்கலாம் என்றால் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமைக்கு காரணமே நம்ம இலக்கணம். இந்தியர்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டதுனால இவர்களுக்கு மாணவர்களுக்கு என்ன கிடைக்குதுனாக்கா அவங்களுக்கு PAJSK கிடைக்குது. 20 பாயிண்ட் இன்டர்நேஷ்னல் பாயிண்ட் கிடைக்குது. இது வந்து அவங்க வருங்காலத்தில் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு கோகுரிக்குலம் பாயிண்ட் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இதுக்கு நம்ம இந்த நேரத்தில் வைஷி அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லி வைத்துக்கொண்டு, டத்து ஸ்ரீ சுந்தரராஜ் இதனுடைய இந்த பினாங் மாநிலத்தோடைய எஸ்கோ அவருக்கு நன்றி. அதே வேளையில் தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் திரு செல்வகுமார் அவர்களுக்கும் இந்த வேலை நன்றி. கிடா மாநிலத்தினுடைய தலைமை ஆசிரியர் சங்க தலைவர் திரு சுப்பராவ் அவர்களுக்கும் வேலையை நன்றி தெரிவித்துக் கொண்டு, மேலும் இது போன்ற நிகழ்வு நீங்கள்லாம் கலந்து சிறப்பித்தீங்கள் என்றால் ஒற்றுமையே நம்முடைய பலம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் சுந்தரராஜ் சோமு, பினாங் மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர். இன்றைக்கு ஒரு பெரிய மாபெரும் நிகழ்ச்சி நடக்குது. டத்து ஸ்ரீ தனீந்திரன் தலைமையில் தான் இந்த விஷயம் நடக்குது. இன்றைக்கி ஒற்றுமையை காரணமாய் வைத்து 10,600 போர் மேளங்கள் இன்றைக்கி ஒசிக்கப்பட்டது. இன்றைக்கி விளையாண்டாங்க, நல்லபடியாக ப்ளே பண்ணாங்க. இதில் என்ன ஒன்றுனாக்கா, இந்த போர் மேளம் பெரும்பாலும் சீனர்கள் தான் இந்த போர் மேளம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கனாக்கா, சீனர்கள், நம்ம இந்திய மாணவர்கள் மற்றும் மலாய் மாணவர்கள். இதில் ஒரு அதிசயம் என்னென்னா, இன்றைக்கி MCA வந்து ஒரு மலாய்க்கார பெண்மணி சைனீஸில் பேசுனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, மலேசியா என்ற ஒரு நாடு பல இனம் இருந்தாலும், பல மொழி இருந்தாலும், பல மதம் இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த நிகழ்ச்சிக்கு காரணமே ஒற்றுமை தான். இந்த ஒற்றுமையை காமிக்கிறதுக்கு தான் நிகழ்ச்சி பன்ஷி அம்மா நடத்தியிருக்காங்க. ரொம்ப நல்லா நடந்தது. 10,600 மேளங்கள் இங்கே இன்னைக்கு ப்ளே பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம்.